ஹே ஹலோ பியூட்டிஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 11 ஹவர் செட்டோட எபிசோட் 4. போன எபிசோடில் ஐஸ் வந்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பான். அவனை ஜெயிண்ட் தான் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் இந்த எபிசோட் 4 வந்து காலையில் விடிஞ்சதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஐஸ் வந்து காலையில் கண்ணு முழிச்சு பார்க்குறான். பார்த்தா அவனோட ட்ரெஸ் எல்லாம் வந்து மாறி இருக்கு. அதனால நேற்று நைட் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி யோசிச்சு பார்க்குறான். அப்போ சீதா வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றிருப்பாளோ அப்படின்னு யோசிச்சு பார்க்குறான். அதனால சீக்கு கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்கே என்னடானா சி வந்து ஒரு பக்கம் லெனை கொடுத்த கீ செயினை வச்சுட்டு அவளோட நினப்பாவே இருக்கிறா. அப்போன்னு பார்த்து தான் இவன் கால் பண்ணுறான். இவளும் அட்டன் பண்ணி பேசுகிறா. ஐஸ் வந்து சி கிட்ட நேற்று நைட் நீ தானே என்ன வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து எனக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்ட, அதுக்கு வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் சீக்கு வந்து ஒன்றும் புரியல. இது வந்து நான் பண்ணல, நேற்று நைட்டு ஜெயிண்ட் தான் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்தான் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டது இவனுக்கு வந்து பக்குன்னு ஆயிடுது. என்னது ஜெயிண்டா அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் அவன் இருந்த கோலத்தை பார்த்துட்டு நேற்று நைட் எங்களுக்குள்ளே ஏதாவது நடந்திருக்குமோ அப்படின்னு கேட்குறான். உடனே சி வந்து நீ நேற்று நைட் என்ன பண்ண அப்படிங்கிறத நான் வந்து ஒரு வீடியோவை எடுத்து வச்சுருக்கேன், அதை நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை சென்ட் பண்ணிவிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணுறா. அந்த வீடியோவில் இந்த போஸ்ட் பாக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஐஸ் வந்து வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜெயிண்ட் தான் வந்து வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கான். உடனே அவன் கையை பிடிச்சி அவன் கடிச்சு விட்டுடுறான். இதுக்கு சி வந்து ஏன் இப்படிலாம் பண்ணுற ஐஸ் அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஐஸ் வந்து நான் ஒன்றும் ஐஸ் கிடையாது, நான் வந்து ஒரு பேண்டா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்னை மட்டும் இங்கேருந்து யாராவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்கள வந்து நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்கிறான். இதை பார்த்து ஐஸ்க்கு என்ன பண்ணுறதுனே புரியல. என்னடா இது, நேற்று நைட்டு குடிச்சிட்டு இந்தளவு கலாட்டா பண்ணியிருக்கோமே அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு தலகணையை கட்டி பிடிச்சி சத்தமாக வந்து கத்த ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஜெயிண்டை பற்றி ஞாபகம் வருது. நம்ம கத்துறதை எங்கே அவன் கேட்டுற போகிறான்னு நினச்சானோ என்னமோ தெரியல. டக்குன்னு அவனோட ஹேரெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு அவனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போகிறான். இங்கே ஒரு பக்கம் ஜெயிண்ட் வந்து ஐஸ்க்காக கஞ்செல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பான். வெளியே அவன் வரதை பார்த்த உடனே குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கா என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. ஒரு குட் மார்னிங் கூட சொல்லாமல் என்ன அப்படின்னு கேட்குறான். உடனே இவனும் வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சமைக்க ஆரம்பிக்கிறான். ஐஸ் வந்து கொஞ்சம் தயங்கிக்கிட்டே ஜெயின் கிட்ட வந்துட்டு நேற்று நைட்டு வந்து நீ என்னோட ட்ரெஸ் எல்லாம் வந்து மாற்றி விட்ட, நீ வந்து எதையும் பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கூச்சத்தோடு கேட்குறான். இதுக்கு ஜெயிண்ட் வந்து நான் ஒன்றும் உனக்கு ட்ரெஸ் மாற்றி விடணும்னு நினைக்கலப்பா, நீ தான் நேற்று நைட்டு வெளியே போன என்ன உள்ளே வந்து கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் ப்ளீஸ் எனக்காக என்னோடய ட்ரெஸ் எல்லாம் கலட்டி விடுன்னு வேற சொன்னேன். அதுக்கப்புறம் நீ என்னை ஹக் கூட பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்கிறான். உடனே ஐஸ் வந்து உன்னெல்லாம் நம்ப முடியாது, நான் எதுக்கு நீ சொல்கிறத நம்பணும் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஜெயிண்ட் வந்து நீ என்னை நம்பலை அப்படின்னா நீ வேணும்னா சிசிடிவி கேமராவை வந்து செக் பண்ணி பாரு, அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட் நீ ட்ரிங்க்ஸ் பண்ணிடல, அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி உன்னை முழுசாக பார்த்துருக்க முடியும் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஐஸ் வந்து நேற்று நைட் மட்டும் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து நான் நடக்கவே விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் சரி நம்ம வந்து ரூம்குள்ளே வரதை வந்து யாராவது பார்த்தாங்களா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஜெயிண்ட் வந்து இல்லை, யாருமே பார்த்த மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் செஞ்சு வச்சுருந்த கஞ்சி எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறான். ஐஸ் வந்து அவனோட கையில் இருக்கிற தழும்பை பார்த்துட்டு இது எப்படி வந்துச்சு, நீ வந்து சமைக்கும் போது வந்து மேலே சூடு பட்டுச்சா அப்படின்னு கேட்குறான். உடனே இதுக்கு ஜெயிண்ட் வந்து அதெல்லாம் இல்லை, என்னை ஒரு டாக் வந்து கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஐஸ் வந்து நீ சொல்கிறதும் சரிதான், என்னை விட்டு போகிறதுக்கு உனக்கு சான்ஸ் கிடைக்கும் போதே நீ வந்து இங்கேருந்து போயிருக்கணும், ஆனால் இப்போ கூட உனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. அந்த டோரில் வந்து பெயிண்ட்டை வச்சு எழுதுனல, அதுக்கான பில்லை வந்து நீ தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஜெயிண்ட் வந்து எந்த பெயிண்ட்டை பற்றி பேசுகிற நீ அப்படின்னு கேட்குறான். உடனே ஐஸ் வந்து அந்த ரூம் டோரை வந்து திறந்து காட்டுறான். பார்த்தா அங்கே பெயிண்டே இல்லை. இதுக்கு ஜெயிண்ட் வந்து மற்றவங்க உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிறது எனக்கு பிடிக்கல, அதனால தான் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் மீனா கிட்ட சொல்லி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து செக் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இதில் மீனா அப்படிங்கிறது யார் அப்படின்னா அந்த ரிசப்ஷனில் இருப்பாங்கல்ல, அந்த டிரான்ஸ்ஜெண்டரோட பேர் தான் வந்து மீனா. அதுக்கப்புறம் ஜெயிண்ட் வந்து அந்த கஞ்சி எடுத்து ஐஸ் கிட்ட கொடுக்கலான்னு போகிறான். ஆனால் அப்போ கூட ஐஸ் வந்து அந்த கோட்டை தாண்டாமல் அதை என்கிட்ட கொடு அப்படின்னு கேட்குறான். ஆனால் அவன் அங்கேயே நின்றுட்டு இருந்தான் அப்படின்னா ஐஸில் வந்து அந்த பவுலை வாங்க முடியல. உடனே இவனும் வந்து அவங்ககிட்ட விளையாட ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஜெயிண்ட் வந்து ஐஸ் கிட்ட அந்த கஞ்சி எடுத்து கொடுத்துட்றான். ஐஸ் இதை வாங்கிட்ட பிறகு ஏதாவது ரியாக்ட் பண்ணுவான்னு இவன் எதிர்பார்த்துருப்பான் போல இருக்கு. ஆனால் இவன் வந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் அவனோட ரூம்குள்ளே வந்து கிளம்பிக்கிட்டு இருப்பான். உடனே இவன் வந்து அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். உடனே இவனும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனோட ரூம்குள்ளே போயிடுறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரிஹர்சல் பார்க்கலாம் அப்படின்னு போயிருப்பாங்க. இதில் ஜெயிண்ட் வந்து கிட்டோட கேரக்டர் பண்ணுறான். அதே நேரம் ஐஸ் வந்து சீன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து பண்ணுறான். அந்த சீன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து கிட்டோட ட்ரெஸ்ஸை வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குற மாதிரி ஆக்ட் பண்ணணும். உடனே கிட்டு வந்து அந்த இடத்துக்கு வந்துட்ட பிறகு நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணுற, என்னை வந்து நீ லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குற மாதிரி அந்த சீன் வந்து வச்சுருப்பாங்க. இவங்க 2 பேரும் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்காக அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது கூட அங்கே இருக்கிற கேமராலாம் வந்து ஆனில் தான் இருக்கும். அப்போ ஃபஸ்ட் டைம் வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, அப்பவும் வந்து இந்த சீன் சரியாக வராது. அதுக்கப்புறம் செகண்ட் டைமும் வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அதுவும் வந்து சரியாக வரல. அதனால சி வந்து இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பேசுகிறதுக்கு கூப்பிடுறா. சி வந்து ஐஸ் கிட்ட எதுக்காக நீ இப்படி கன்ஃபியூஸ் ஆகிக்கிற, உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஐஸ் வந்து என்னால் ஜீனோட கேரக்டரை வந்து புரிஞ்சுக்க
புரிஞ்சிக்க முடியல, அதனால தான் எனக்கு குழப்பமா இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஜெயிண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு சீன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஏற்கனவே பண கஷ்டம் இருக்கிற ஒரு பையன். அது மட்டும் இல்லாமல் அவனோட அப்பாவுக்கும் வந்து உடம்பு சரியில்லை. இதனால கூட அவன் லவ் பண்ணுறதுக்கு தயங்கி இருக்கலாம். அதனால தான் சீன் வந்து கிட்ட லவ் பண்ணுறத ஒத்துக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஐஸ் வந்து சீன் அப்படிங்கிற கேரக்டருக்கு அவனோட அப்பாவை வந்து பிடிச்சிருந்தாலுமே என்னதான் இருந்தாலும் கிட்ட ஏன் வந்து இப்படி ஹர்ட் பண்ணணும், அவன் வந்து அவனை மன்னிச்சு விட்டுறலாம்ல அப்படின்னு கேட்குறான். இதுக்கு சி வந்து ஐஸ் கிட்ட இந்த ஜீன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து அவனோட ஃபேமிலியை ரொம்பவே அதிகமாக லவ் பண்ணுறான், அதனால தான் வந்து இப்போ கிட்ட வந்து அவாய்ட் பண்ணுறான், இது போக போக அவன் மேலே வந்து லவ்வாக மாறலாம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது கொஸ்டின் இருக்கா அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஜெயின் வந்து கிட்ட அப்படிங்கிற கேரக்டருக்கு சீன் மேலே என்னதான் கடுப்பு இருந்தாலுமே எதுக்காக இவ்வளோ வந்து அக்ரெசிவாக போகணும் அப்படின்னு கேட்குறான். இதனால சி வந்து ஐஸ் கிட்ட நீ வந்து இதை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஐஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு கிட் அப்படிங்கிற கேரக்டர் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கலாம் அப்படின்னு இவன் சொல்கிறான். இதுக்கு சி வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு 1997 இந்த தாய்லாண்டில் இருக்கிற மீடியாக்காரங்க எல்லாருமே சேர்ந்து எல்ஜிபிடிக்யூக்கு எதிராக எல்லாத்தையுமே வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. எல்ஜிபிடிக்யூவில் இருக்கிறவங்க தான் இந்த கொலை அதுக்கப்புறம் ட்ரக்ஸ் சம்மந்தமான எல்லாத்தையுமே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னாங்க. இதனால் அந்த எல்ஜிபிடிக்யூவில் இருக்கிறவங்க இதை விட்டு எப்படி வெளியே வரதுன்னு தெரியாமல் தவிச்சாங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே ஜெயின் வந்து இதனால தான் அவங்க வன்முறையாக நடந்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக வந்து ஐஸை திரும்பி பார்க்குறான். உடனே ஐஸ் வந்து என்ன எதுக்கு பார்க்குற அப்படின்னு கேட்குறான். இதனால சி வந்து சரி சரி உங்களோட சண்டையை வந்து இதோட விடுங்க, உங்களோட கேரக்டரை பற்றி நம்ம அப்புறமா பேசிக்கலாம், வேற ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு கேட்குறா. ஜெயின் வந்து கொஞ்சம் தயங்கிக்கிட்டே நான் வந்து ஸ்கிரிப்டை படித்து பார்த்தேன், அதில் வந்து நிறைய லவ் சீன்ஸ் வருது, அதை வந்து கரெக்டாக பண்ணணும் தானே அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஐஸ் வந்து நீ இப்போ இதை பற்றி யோசிச்சு என்ன பிரயோஜனம், நீ வந்து இதுக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே வந்து யோசிச்சிருக்கணும், இப்போ வந்து உன்னால் இதுலேருந்து வெளியே போகவும் முடியாது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஜெயின் வந்து எனக்கு அந்த லவ் சீன்ஸ்லாம் வந்து பிரச்சனை இல்லை, நான் வந்து அதில் நல்லா ஆக்ட் பண்ணவனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஏன்னா நான் வந்து ஒரு வெர்ஜின் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதும் குக்கிக்கும் கேட்டிக்கும் என்னடா இது இவன் இப்படி சொல்கிறானே அப்படின்ட்டு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, நீ உண்மையாக தான் சொல்கிறியா அப்படின்ற மாதிரி அவனையே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஷூட் பண்ணிட்டு இருந்த கேமராவை அவங்க பக்கம் திருப்பி இங்கே பார்த்தீங்களா நம்மளோட படத்தில் நடிக்க போகிற ஹீரோ வந்து வெர்ஜினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஜெயிண்டும் ஐஸும் மாற்றி மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் ரிஹர்சல் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ ஐஸ் வந்து திருப்பியும் அந்த ஷர்ட்டை வந்து ஸ்மெல் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த சீன் வந்து ஒழுங்காக வர மாட்டேங்குது. இதனால் சி வந்து ஐஸ் கிட்ட இருக்கிற ஷர்ட்டை வந்து பிடுங்கிட்டு நீ வந்து உன்னோட ஷர்ட்டை கழட்டி கொடு அப்படின்னு ஜெயின் கிட்ட சொல்கிறான். ஜெயின் வந்து அவனோட ஷர்ட்டை கழட்டி ஐஸ் கிட்ட கொடுக்குறான். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீனில் ஐஸ் வந்து ஜெயிண்டோட ஷர்ட்டை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அதை வந்து ஜெயிண்ட் பார்த்துடுற மாதிரி இருக்கும். அதனால் ஜெயிண்ட் வந்து ஐஸ் கிட்ட வந்து நீ வந்து என்ன பண்ணுற, நீ வந்து என்ன லவ் பண்ணுற அப்படிங்கிற காரணத்தினால தான் என்னோடய ஷர்ட்டை வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்ருக்கே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவனோட ஷர்ட்டை வந்து பிடுங்கிறதுக்காக வந்து போவான். ஆனால் ஐஸ் வந்து அதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சண்டை போடணும். அப்போ சி வந்து இவங்க 2 பேர்த்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜெயின் கிட்ட வந்து அவனோட கழுத்தை பிடிச்சிட்டு அவங்ககிட்ட மிரட்டுற மாதிரி கேளு அப்படின்னு சொல்கிறா. ஆனால் இவன் வந்து கொஞ்சம் தள்ளி வந்து கையை வைக்கிறான். ஆனால் சி வந்து இன்னும் நல்லா டைட்டாக கழுத்தில் வந்து பிடி அப்படின்னு சொல்கிறா. அதனால் இவனும் சரின்ட்டு அந்த கழுத்தை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் நடிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ குக்கி வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பா. அதோட ஃப்ளாஷோட வெளிச்சம் அதுக்கப்புறம் ஜெயின் வந்து கழுத்தில் கை வைக்கிறது இதெல்லாம் வந்து அவன் ஏற்கனவே தப்பான வீடியோ வந்து நடிச்சிருப்பான்ல அதில் நடிக்கிற மாதிரி திருப்பி வந்து ஒரு ஃபீல் தருது. அதனால் டக்குன்னு ஜெயின்டை வந்து அவன் அடிச்சிடுறான். அதனால டக்குன்னு ஜெயிண்டோட மூஞ்சிலே வந்து பஞ்ச் பண்ணிடுறான். இதில் ஜெயிண்டுமே வந்து கீழே போய் விழுந்துடுறான். அதுக்கப்புறம் எல்லாருமே ஜெயின் கிட்ட போய் நீ வந்து ஓகேவா இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஜெயிண்டுமே வந்து எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஓகேவா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ரிஹர்சலை ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ சி வந்து இவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் நீங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் தானே இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க, கொஞ்சம் கரெக்டாக வந்து ஆக்ட் பண்ணுங்கள், உங்களுக்குள்ளே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை, நீங்கள் 2 பேரும் பேசிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறா. உடனே ஜெயின் வந்து பேசிக்கிறது இல்லை அப்படிங்கிற உண்மையை வந்து சொல்ல வரான். அப்போ ஐஸ் வந்து டக்குன்னு அவனை ஸ்டாப் பண்ணுறான், சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காட்டுறான். அதனால் ஜெயின் வந்து இல்லை எங்களுக்கு வந்து டைமிங் வந்து சரியாக செட் ஆகிறது இல்லை, அதனால தான் எங்களால் வந்து பேசிக்க முடியல அப்படின்னு சொல்கிறான். இதனால் சி வந்து அப்படின்னா சரி உங்களுக்குள்ளே உங்களோட நம்பரை வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்களா இல்லையா, மெசேஜ்லையாவது பேசுவீங்களா அப்படின்னு கேட்குறா. உடனே ஐஸ் வந்து இல்லை அவன் வந்து என்னோட நம்பரை பிளாக் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் சி வந்து ஜெயின் கிட்ட நீ வந்து அவனுக்கு வந்து ஒரு மெசேஜ் பண்ணு அப்படின்னு சொல்கிறா. உடனே ஜெயின் வந்து அவனுக்கு மெசேஜ் பண்ணுறான். இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே மட்டும் டேனும் கையில் வந்து ஒரு பக்கெட்டோட வராங்க. இதனால் ஐஸ் வந்து ஜெயின் கிட்ட நான் வந்து உன்னை அடித்த விஷயத்த உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நீ சொல்லிட்டியா என்ன, அதனால தான் இவங்க என்னன்னு கேட்கறதுக்காக இங்கே வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஜெயின் வந்து நான் எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் மட்டும் டேனும் பக்கெட்டை வந்து கீழே வச்சுட்டு 3 பேர் கால்லையுமே வந்து விழுந்துட்டு சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு ஜூமும் ஐஸும் வந்து பேசிகிட்டு இருக்கிறத இவங்க வந்து ஒட்டு கேட்டிருப்பாங்கல்ல அந்த விஷயத்த சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் ஐஸுக்கு வந்து நடந்த விஷயமே ஞாபகத்துக்கு
ஞாபகத்துக்கு வருது. அதுக்கப்புறம் மட் வந்து ஐஸ் கிட்ட இவ்வளோ நாள் நான் உன்னை பற்றி தப்பாக நினச்சிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் உன்னோட நோட்டை வந்து நான் உங்ககிட்ட இருந்து எடுத்துகிட்டு போனது எல்லாத்துக்குமே சாரி அப்படின்னு சொல்கிறான். இங்கே பக்கத்தில் இருக்கிற டென் வந்து அந்த டோரில் வந்து பெயிண்ட் பண்ணதுக்கும் சேர்த்து சாரி, அது வந்து மட்டோட ஐடியா தான் அப்படின்னு சொல்கிறான். உடனே மட்டுக்கு வந்து கடுப்பாயிடுது. என்ன சொல்ல சொன்னால் நீ என்னடா சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு டென்னோட தலையில் அடிக்கிறான். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற கேப்லேயே ஜெயின்ட்டோட ஃப்ரெண்டு புக்குமே அங்கே வந்துடுறான். புக்குமே வந்துட்டு இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் மட் வந்து கையை தட்டுறான். கையை தட்டின பிறகு அங்கே ஒரு 3 பசங்க வந்து அதே மாதிரி கையில் வந்து பக்கெட்டோட வந்து நிற்கிறாங்க. அதில் இருக்கிற பையன் வந்து நான் தான் உன்னோட ஃபோட்டோஸ் எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து காலேஜ் ஃபுல்லாகவே பரப்பி விட்டேன் சாரி அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ரெண்டாவது இருக்கிற பையன் வந்து நான் தான் அழுக்கு தண்ணியை வந்து உன் மேலே ஊற்றுனேன் சாரி அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் மட் வந்து ஐஸ் கிட்ட இப்போ நாங்கள் பண்ண தப்புக்கெலாம் பரிகாரம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கெட்டில் இருக்கிற பெயிண்ட் தண்ணி எடுத்து அவன் தலை மேலே ஊற்றிக்கிறான். கூடவே மற்றவங்க எல்லாருமே அந்த மாதிரி தலையில் தண்ணி ஊற்றிக்கிறாங்க. அப்போ சி வந்து இந்த இடத்தெல்லாம் வந்து இப்படி ஆக்கி வச்சுட்டீங்களே, நாளைக்கு வந்து ப்ரொஃபஸர் கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து இந்த இடத்தெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. உடனே அங்கே இருக்கிறவங்க வந்து நாங்கள் வேணும்னே இதெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்கிறான். உடனே ஐஸ் வந்து அப்படின்னா உங்களை யார் இதெல்லாம் பண்ண சொன்னா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு அந்த நடுவில் இருக்கிற பையன் வந்து நாங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எங்களோட லாக்கரில் வந்து எழுதி வச்சுருந்தாங்க, அது கூடவே வந்து 3000 பாத் வச்சுருந்தாங்க, அதுக்கு ஆசைப்பட்டு தான் நாங்கள் இதெல்லாமே பண்ணோம். நாங்கள் வந்து பண்ணி முடிச்சிட்ட பிறகு கூடவே இன்னொரு 3000 பாத் வந்து வச்சுருந்தாங்க அதில் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஜெயின்டும் ஐஸும் வந்து இதை யார் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ மட் வந்து நீ வந்து எங்கள் எல்லாருமே மன்னிப்பியா அப்படின்னு ஐஸ் கிட்ட கேட்குறான். இதுக்கு ஐஸ் வந்து நீங்கள் என்னை நம்பினதே போதும் அப்படின்னு சொல்கிறான். இதனால மட்டுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது. டக்குன்னு அவனை ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு போகிறான். உடனே ஐஸ் வந்து இதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். அதனால் இவனும் வந்து திருப்பி பின்னாடி போய் நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஐஸ் கிட்ட நம்ம எல்லாருமே இனிமே ஃப்ரெண்ட்ஸு, உனக்கு வந்து என்ன ஹெல்ப் வேணும்னாலும் சொல்லு, நான் வந்து உனக்கு பண்ணித்தரேன் ஓகேவா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஐஸும் வந்து சரி அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு வந்து போயிடுறாங்க. அப்போ புக் வந்து வெளியே நின்று எதையோ பற்றி யோசிச்சுட்டு இருப்பான், கையில் வந்து 2 டிக்கெட்டை வச்சுக்கிட்டு. அப்போ உள்ளேருந்து மட் வந்து புக் கொஞ்சம் உள்ள வாடா, எனக்கு வந்து முதுகு தேய்ச்சி விடுறா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். ஆனால் புக் வந்து கொஞ்சம் யோசிக்கிறான். அதனால நீயே வந்து தேய்ச்சி குளிச்சுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறான். ஆனால் மட் வந்து பெயிண்ட் வந்து போக மாட்டேங்குது, என்னோட முதுகை வந்து க்ளீன் பண்ணி விடு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அதனால புக் வந்து நான் உள்ளே வரதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து அண்டர்வேர் இல்லைன்னா டவல் ஏதாவது கட்டிருக்கியா இல்லைன்னா அப்படியே தான் நின்றுட்டுருக்கியா அப்படின்னு கேட்குறான். அப்போ மட் வந்து கதவை திறந்துட்டு அதெல்லாம் எதுக்கிட்டா நீ தானே உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு அவனை உள்ளே இழுத்துட்டு டக்குன்னு வந்து கதவை சாத்திடுறான். இவனுக்காக கண்ணவே திறக்க முடியல, அவனுக்கு ரொம்பவே கூச்சமாக இருக்குது. அதனால மட் வந்து புக் கிட்ட நீ வந்து முதுக தானே தேய்ச்சி விட போற, இதுக்கேண்டா இவ்வளோ கூச்சப்படுற அப்படின்னு கேட்குறான். உடனே புக் வந்து சரி பின்னாடி திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையாலேயே வந்து செய்கை காட்டுறான். இவனும் சரின்ட்டு பின்னாடி திரும்புறான். ஆனால் புக்குக்கு வந்து மட்டோட முதுகில் கை வைக்கிறதுக்கே ரொம்பவே கூச்சமாக இருக்குது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவன் தான் உள்ளே கூப்பிட்டுட்டான்ல, அதனால இவனும் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு இருக்கான். அப்போ மட் வந்து ஐஸை பற்றி பேச ஆரம்பிக்கிறான். உடனே புக் வந்து நீ நல்லவேளை அவனை புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு மட் வந்து வேற யாரும் சொன்னால் வந்து நான் இதை பற்றி நம்பியிருக்க மாட்டேன், ஆனால் நீ வந்து அவன் நல்லவன் சொன்னல, அதனால தான் நான் வந்து இந்த விஷயத்த நம்புறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் முதுகெல்லாம் தேய்ச்சி விட்டுட்ட பிறகு நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே போவான். அப்போ அவனோட ட்ரெஸ்ஸில் இருக்கிற டிக்கெட்டை வந்து பார்த்துட்டு இது வந்து என்ன அப்படின்னு கேட்குறான். இதுக்கு புக் வந்து இது ஜேம்ஸ் ஆலனோட கான்சர்ட்டுக்கான டிக்கெட் அப்படின்னு சொல்கிறான். உடனே மட் வந்து இது உனக்கு யார் கொடுத்தா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு புக் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே மட் வந்து நீ யார் கூட போக போகிற அப்படின்னு கேட்குறான். இதுக்கு புக் வந்து நான் இன்னும் அதை முடிவு பண்ணல, நீ வேணும்னா வரியா அப்படின்னு கேட்குறான். இதை கேட்டது இவனுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது. நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு என்கிட்ட வந்து காசு இல்லை, நான் வந்து அப்புறமா தரவா அப்படின்னு கேட்குறான். புக் வந்து பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் மட் வந்து அங்கே இருக்கிற இன்னொரு டிக்கெட்டையும் பார்த்துட்டு உங்ககிட்ட 2 டிக்கெட் இருக்கா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு புக் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்கிறானா. உடனே மட் வந்து அப்படின்னா அந்த டிக்கெட்டையும் வந்து நான் எடுத்துக்கலாமா, செரிக்கு வந்து இந்த கான்செப்ட்னா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு புக்கோட ரியாக்ஷனை பார்த்தா மட் மேலே இவனுக்கு கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்கும் போல இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் இவன் கேட்குறான்ல, அதனால சரி ஓகே நீ வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். அதனால மட்டுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது. புக் வந்து டக்குன்னு கண்ணை மூடிட்டு இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனை தள்ளி விட்டுடுறான். அப்போ மட் வந்து இந்த டிக்கெட் இருந்ததையும் எனக்காக வெளியே வச்சிடுறியா அப்படின்னு கேட்குறான். புக்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட் அங்கேருந்து வாங்கிட்டு போகிறான். அதுக்கப்புறம் சியை காட்டுறாங்க. சி வந்து அவளோட டீமோட மீட்டிங் போட்டுட்ருப்பா. அப்போ ஜெயின்ட்டும் ஐஸும் வந்து எப்படி நடிக்க போகிறாங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து அவளுக்கு வந்து ஒரு கால் வருது. இதை பார்த்த குக்கியும் கேட்டியும் கால் பண்ணுறது வந்து எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்குமா இல்லைனா புது கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபோன் வந்து மியூட்டில் இருக்கிறதுனால கால் வர்றது வந்து சீக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால இவங்க 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஃபோன் வருது, நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவளும் வந்து அட்டன் பண்ணி பேசுகிறா. சிக்கு வந்து லனி தான் கால் பண்ணியிருப்பா. லனி வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. இதுக்கு சி வந்து பதில் சொல்கிறதுக்கு வர முன்னாடியே கேட்டியும் குக்கியும் சேர்ந்துட்டு நாங்கள் வந்து ஸ்டுடியோவில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே லனி
வந்து நான் ஸ்டூடியோக்கு வெளியே தான் நின்றுட்டுருக்கேன், நீங்கள் வந்து வர முடியுமா அப்படின்னு கேட்குறா. உடனே சியும் வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. அதுக்கப்புறம் லனியை உள்ளே கூட்டிகிட்டு வந்த பிறகு இவங்களோட பேர் தான் வந்து லனி, இவங்க வந்து டிகியூபியோட சேர்மனோட பொண்ணு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் லனி கிட்ட இதோ இவ தான் வந்து குக்கி, இதுதான் வந்து கேட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. அதுக்கப்புறம் லனி வந்து சி கிட்ட, "நீங்கள் எதுவும் பிஸியாக இருந்தீங்களா? நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? வேறு எதுவும் உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுதா? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் இங்கே வந்தேன்" அப்படின்னு சொல்கிறா. ஆனால் சி வந்து அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வரா. அதுக்குள்ளே குக்கி வந்து, "ஆமாம், இவங்களுக்கு வந்து ஹெல்ப் தேவைப்படுது. ஏன்னா நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்க 2 மெயின் லீடுமே கொஞ்சம் கூட கெமிஸ்ட்ரியே இல்லாமல் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சுத்தமாக வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை அவங்கக்குள்ள" அப்படின்னு சொல்கிறா. உடனே லனி வந்து, "நீங்கள் ஜெயின்ட்டை பற்றியும் ஐஸை பற்றியுமா சொல்கிறீங்க?" அப்படின்னு கேட்குறா. உடனே கேட்டி வந்து, ஐஸ் வந்து ஜெயின்ட்டை அடிச்சிருப்பான்ல, அந்த அடித்த கிளிப்பை வந்து லனி கிட்ட போட்டு காட்டுறா. அப்போ குக்கி வந்து லனி கிட்ட, "இவங்களுக்குள்ள இந்த நார்மலான சீனையை வந்து ஒழுங்காக எடுக்க முடியல. இதுக்கப்புறம் வந்து கிஸ்ஸிங் சீன்லாம் வரும். அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னே தெரியல" அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு லனி வந்து சி கிட்ட, "நீங்கள் இந்த மாதிரி ரிஹர்சல் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற டிப்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக சியோட கையை வந்து பிடிக்கிறா. லனி கையை பிடிச்ச வேகத்தில் குக்கியும் கேட்டியும் அவங்க ஃபோனோட வந்து ரெடியாக ஆரம்பிக்கிறாங்க, ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் லனிக்கு வந்து இது சுத்தமாக பிடிக்கல. இது வந்து ஒர்க் ஷாப், அப்படி இருக்கும்போது இதையே நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா எங்களால் வந்து எப்படி ஃப்ரீயாக வந்து ஒர்க் பண்ண முடியும்? அதனால் இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ப்ரைவசி வேணும், இங்கெல்லாம் வந்து என்னால் ஆக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறா. அதனால் சி வந்து லனியை ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறா. லனி வந்து மெதுவாக சியோட கையை பிடிச்சிட்டு, "ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி கையை பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கண்ணை மூடிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து கண்ணை வந்து திறந்து பார்க்கணும். அப்போ என்னோட மனசில் உங்களை பற்றி என்ன நினைக்கிறேனோ அதை வந்து நான் சொல்லுவேன். அதேமாரி உங்களை பற்றி என்னோட மனசில் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் சொல்லணும், ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் ஸ்டார்டிங்கில் ஏதாவது ஒரு வேர்ட் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே உன்னோட கண்ணு நல்லாயிருக்கு, மூக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களோட கேரக்டர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போக போக அந்த டிஸ்கஷன் வந்து கிஸ்ஸாக மாறிடுது. கிஸ்ஸுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. ஸோ மற்ற வேலையும் வந்து அங்கே கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறம் ஜெயின்ட்டையும் ஐஸையும் வந்து காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து தான் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஐஸ் வந்து ஜெயின்ட்டுக்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அதை வந்து வாய் விட்டு சொல்ல மாட்டேங்கிறான். அதுக்கு பதிலாக மெதுவாக வெளியே எழுந்திரிச்சு போய் ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஜெயின்ட்டுக்குமே வந்து ஐஸ் கிட்ட பேசணும் அப்படின்னு தோணும். அதனால இவனும் வந்து ஐஸ் கிட்ட போகிறான். ஐஸ் வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஜெயின்ட் வந்து, "எனக்கும் கூட நீ வந்து இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கற்றுக் கொடுப்பியா? இந்த கிட் அப்படிங்கிற கேரக்டர் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்டில் வந்து எழுதியிருக்கு. எனக்கு இதெல்லாம் வந்து பண்ண தெரியாது. எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறியா?" அப்படின்னு கேட்குறான். அப்போ ஐஸ் வந்து ஜெயின்ட் கிட்ட, "இனிமேல் எதையுமே உன்னால் வெறுக்க முடியாது" அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஜெயின்ட் வந்து, "நான் இது வரைக்கும் எதையுமே வெறுத்ததா உன்கிட்ட சொல்லவே இல்லையே. அது மட்டும் இல்லாமல் நீ தான் அப்படி என்னை பற்றி தப்பாக நினச்சிட்டு இருக்க" அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஐஸ் வந்து அவனோட மொபைல் எடுத்து ஜெயின்ட்டுக்கு இவன் பண்ண லாஸ்ட் மெசேஜை வந்து காட்டுறான். ஜெயின்ட் இதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்காக வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். உடனே ஐஸ் வந்து, "நீ என்ன இதை வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறியா? ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுற?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஜெயின் வந்து, "ப்ரொஃபஸர் மிண்டுக்கும் உனக்கும் இடையில என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்ட பிறகு உன்னை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு இடையிலேயே என்னோட அப்பா வந்து என்னோட ஃபோனை வந்து வாங்கிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் என்னை வீட்டிலேயே வச்சு லாக் பண்ணிட்டாரு. அதனால தான் வந்து என்னால் உன்னை பார்க்க வர முடியல" அப்படின்னு சொல்கிறான். தான் அங்கே நடந்த ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை வந்து காட்டுறாங்க. ஜெயின்ட்டோட அப்பா தான் வந்து ஐஸோட ஃபோனுக்கு, "இனிமேல் என்னை கான்டாக்ட் பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு ஐஸ் வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறான். "அப்போ இதெல்லாமே என்னால் தான் உனக்கு நடந்துச்சா?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஜெயின்ட் வந்து, "நீ கஷ்டப்படும்போது உன் பக்கத்தில் வந்து என்னால் இருக்க முடியல. அதுக்கு வந்து சாரி" அப்படின்னு சொல்கிறான். உடனே ஐஸ் வந்து, "நானும் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும். நீ வந்து என்ன நம்பின அளவுக்கு நான் வந்து உன்னை நம்பாம போயிட்டேனே" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே ஜெயின்ட் வந்து இந்த மூடை எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, "சரி அதெல்லாம் இருக்கட்டும் டியூட்டர். எனக்கு வந்து இப்போ எப்படி ஸ்மோக் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து கற்றுக் கொடுக்குறீங்களா?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஐஸும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் ஜெயின்ட்டுக்கு வந்து சுத்தமாக அது எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறது கூட தெரிய மாட்டேங்குது. அவன் வந்து ரொம்பவே இன்னசென்ட்டாக இது வந்து இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வந்து அதுக்கான ட்ரைனிங் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு அடுத்த நாள் ஜெயின்ட்டும் ஐஸும் திருப்பி ரிஹர்சல் பார்க்கறதுக்காக போவாங்க. அப்போ சி வந்து, "நான் உங்களுக்கு தேவையான ப்ரைவசியை வந்து கொடுத்துருக்கணும். நான் வந்து அதை பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால உங்கள் 2 பேத்துக்கிட்டையும் நான் சாரி கேட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சாரின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்றைக்கி ட்ரெயின் பண்ணுறதுக்காக நான் புதுசாக ஒரு டியூட்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லனியை வந்து கூப்பிடுறா. அதுக்கப்புறம் லனி வந்து சீக்கிட்ட வந்து நேற்று என்ன பண்ணாலோ அதே வந்து ஜெயிண்ட்டுக்கும் ஐஸ்க்கும் இடையில வந்து பண்ண ஆரம்பிக்கிறா. 2 பேரையும் வந்து கண்ணை மூட சொல்கிறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து கண்ணை திறந்துட்ட பிறகு ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்க கிட்ட என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து கீவேர்ட்ஸ் மாதிரி சொல்லிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறா. இவங்க 2 பேரும் வந்து சும்மா பேச்சுக்கு தான் உன்னோட கண்ணு நல்லா இருக்குது, உன்னோட மூக்கு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சும்மா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க.
அப்ப லனை வந்து இவங்க 2 பேர் கையையும் வந்து சேர்த்து வச்சுட்டு, இந்த மாரிலாம் வந்து சொல்லக்கூடாது. உங்களுக்கு வந்து உள்ளேருந்து என்ன ஃபீல் ஆகுதோ, அத வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். உடனே ஜெயண்ட் வந்து எனக்கு உன்னோட வாய்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஐஸ் வந்து அவங்களோட பழசெல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு, கிட்டார் அப்படின்னு சொல்றான். உடனே ஜெயண்ட் வந்து லேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரெசின் ஆர்ட் லேம்ப் இருக்குல்ல, அத வந்து சொல்றான். அதுக்கப்புறம் ஐஸ் வந்து சன்ஃப்ளவர் அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஜெயண்ட் வந்து பாண்டா அப்படின்னு சொல்றான். இப்படி ஒவ்வொன்னா வந்து இவங்க சொல்லிக்கும்போது, இவங்களுக்குள்ள நடந்த எல்லா பழசுமே வந்து 2 பேத்துக்கும் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல 2 பேருமே ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. உடனே லனி வந்து இது மட்டும் பத்தாது. இன்னும் வேற ஏதாவது உங்களுக்குள்ள பேசிக்க வேண்டியது இருந்தாலும், அத வந்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்றா. உடனே ஜெயின் வந்து ஐஸ் கிட்ட என்ன வந்து நீ மன்னிப்பியா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஐஸ் வந்து நான் கண்டிப்பா உன்ன மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஜெயின்ட்ட போய் ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேருமே அவங்க 2 பேரோட பாஸ்ட்ட பத்தி நெனச்சுட்டு, ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சி வந்து இன்னைக்கு வந்து இது போதும். மத்ததெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் அங்கருந்து அனுப்பி விட்டுடுறா. சி அங்கேருந்து போன பிறகு இவங்க 2 பேரும் திருப்பி பேசிக்கிறதுக்கு வந்து கூச்சப்படுறாங்க. பட் இருந்தாலுமே ஜெயின் வந்து நம்ம 2 பேரும் டாக்ஸி பிடிச்சு போலாமா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஐஸ் வந்து எனக்கு பார்ல வந்து இன்னொரு வேலை இருக்கு. நான் முடிச்சுட்டு வரதுக்கு வந்து லேட் ஆயிடும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஜெயின் வந்து பரவாயில்ல நம்ம 2 பேரும் இத வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் கூடவே சேர்ந்து அந்த பாருக்கு வந்து போக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் பாருக்கு போயிட்ட பிறகு ஐஸ் வந்து அங்க நின்னு பாட ஆரம்பிக்கிறான். இப்படி பாடிட்டு இருக்கிறத கீழ உட்காந்து ஜெயின் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்நேரம் பார்த்து வார்மும் வந்து உள்ள வரான். வார்ம் வந்து ஐஸ் வந்து பாடிட்டு இருக்கிறதையும் கேட்குறான். அதே நேரம் ஜெயிண்ட் வந்து அங்க உட்காந்துட்டு இருக்கிறதையும் நோட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு வழியா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப ஐஸ் வந்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பான். ஜெயின் தான் அவன பத்திரமா வந்து ரூமுக்கு கூட்டிட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் அவன ரூம்குள்ள அவன விட்டுட்டு, நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறதுக்காக போறான். ஆனா ஐஸ் வந்து டக்குனு அவனோட கைய பிடிச்சு அவன ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெதுவா அவனோட கைய வந்து தடவ ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் செயின்ட்டோட கண்ண பார்த்துட்டு, "நம்ம வேணும்னா இனிமே நடக்க போற சீனுக்கு வந்து ஒத்திகை பார்க்கலாமா?" அப்படின்னு கேட்குறான். ஆனா செயின்ட் வந்து இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா பார்த்துக்கிட்டு இருக்கான். உடனே ஐஸ் வந்து, "சி தானே வந்து நம்மகிட்ட சொல்லியிருக்கா, நம்ம வந்து இனிமே நடக்க போற சீன்ஸ்லாம் வந்து ரிஹர்சல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து இன்னுமே நல்லா பெட்டரா ஆக்டிங் பண்ண முடியும். அதனால ரிஹர்சல் பார்க்கலாமா?" அப்படின்னு கேட்குறான். ஜெயிடும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல வந்து உட்காந்துடுறான். அதுக்கப்புறம் கிட் அப்படிங்கிற கேரக்டர் வந்து இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு இவன் பதில் சொல்லுவான்னு பார்த்தா, ஐஸ் வந்து அப்படியே ஜெயண்ட்ட ஒரு மார்க்கமா வந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் மெதுவா ஜெயண்ட் மேல வந்து கைய போட ஆரம்பிக்கிறான். ஜெயண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கு. பட் இருந்தாலுமே வந்து ஐஸ வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். இதுக்கு ஐஸ் வந்து உன்னோட கண்ண மூடு அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஜெயண்ட் வந்து கிட்டுக்கு வந்து இப்ப ஜீன பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றான். உடனே ஐஸ் வந்து வாய வச்சுட்டு சும்மா இல்லாம, அப்படின்னா கிட்டுக்கு வந்து ஜீன கிஸ் பண்ணணும்னு ஆசையா இல்லையா அப்படின்னு கேட்குறான். உடனே ஜெயண்ட் வந்து நான் உன்ன கிஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஐஸ் வந்து நீ கிட்டா இருக்கும்போது இதெல்லாம் கேட்கணும்னு அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்றான். இவன் இப்படி சொன்னதும் இவன் என்ன சொல்ல வரான் அப்படிங்கிறது ஜெயண்ட்டுக்கு நல்லாவே புரிஞ்சிடுது. அதனால அவனோட கன்னத்துல, அதுக்கப்புறம் நெத்தியிலலாம் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் லிப்ஸ்ல வந்து கிஸ் பண்றதுக்கு கிட்ட போறான். அப்போன்னு பார்த்து டக்குன்னு சிவபூஜையில கரடி பூந்த மாரி காலிங் பெல் வந்து அடிக்குது. அதனால ஐஸ் வந்து ஜெயின் கிட்ட, "நீ வந்து உள்ளேயே இரு. நான் வந்து யாருன்னு பார்த்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு வெளிய போறான். வெளிய போயிட்ட பிறகு இவங்க 2 பேரும் கிஸ் பண்றதுக்காக கிட்ட வந்திருப்பாங்கல்ல, அத நெனச்சு ஐஸுக்கு வந்து ரொம்பவே வெக்கம் வர ஆரம்பிக்குது. அதே வெக்கத்தோட ரூம் டோர வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அங்க வந்து வார்ம் நின்னுட்ருப்பான். வார்ம் வந்து ஐஸ் கிட்ட, "நீ வந்து என்ன மிஸ் பண்ணியிருப்பல்ல, அதனால தான் உன்ன பார்க்கறதுக்காக வந்தேன்" அப்படின்னு சொல்றான். இதோட எபிசோடு வந்து இங்க முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கறதுக்கு மறக்காம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் அதுக்கப்புறம் ஹைப் பண்ண மறந்துறாதீங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ். பாய்.